என்னடி ஆச்சரியமா எங்கே கூட்டிட்டு வந்திருக்க? சும்மா நம்ம 2 பேரும் விளையாடலாம் தான். நீ விளையாடலாம் கூட்டிட்டு வந்திருக்க மாட்ட, சும்மா ஆள் இல்லைன்னு கூட்டிட்டு வந்திருப்ப. ஏய் என்னடி என்ன இப்படி நினைச்சிட்ட? ஏய் சமாளிக்காதடி, நீ நடிக்கும் போது எப்படியாவது எனக்கு தெரிஞ்சிரும். இப்படியெல்லாம் யாரையும் நம்பாம இருக்கக்கூடாதுரி. அதனால தான் உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை விட்டு போயிட்டான். நான் லவ் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? உன் ஃப்ரெண்டு கீர்த்தி சொன்னா. டேய் இங்க எதுக்குடா என்ன கூட்டு வந்த? சும்மா வேடிக்கை பார்க்க கூட்டு வந்தேன். இல்லடா 6 மணிக்கெல்லாம் எழுப்பி எதுக்குடா இங்க கூட்டு வந்த? 6 மணிக்கு விளையாடலாம்டா. இது உனக்குள்ள இவ்வளவு போசா? கீர்த்தி கிட்ட நீ ஏன் பேசுற? எனக்கு ஒன்றும் பாசம் இல்லாமலாம் கிடையாது. என் அக்கா டே டு டே லைஃப்ல என்ன பண்றான்னு எனக்கு தெரியணும்ல. பாசம்லாம் இருக்கு, காமிச்சிக்க மாட்டேன். உன் லவ் மேட்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. வீட்ல சொல்லி கொடுத்துருவேன்ட்டு நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணலான் இருக்கியா? அப்படியெல்லாம் இல்லடி. ஒருத்தன் சீக்கிரம் நம்மள ஹாய் அங்க பாரு. ம். ம். எங்க போன ஓடிட்டானா? காலங்காத்தால 6 மணிக்கு வந்து டென்னிஸ் விளையாடுறது ஃபிட்னஸ் தான் மச்சான். ஃபிட்னஸ் தான் மச்சான். நீங்க வா. இதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? ஏய் எல்லாம் ஒண்ணா விளையாடலாம் தாண்டி கூட்டிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டு ராம். ஹலோ. ஹாய் ப்ரோ. நீ டிஆர் பண்ண மச்சான். பொண்ணுங்களை தொடக்கூடாது. இல்ல மச்சான், இந்த பொண்ணை எங்கேயோ பாத்துருக்கேன். நீ தானே பாத்துருப்ப. இல்ல மச்சான். இல்ல மச்சான். யார் யார் எந்தெந்த டீம் சொல்லுங்க. டீமா? நான் உன் டீம் பேபி. எல்லாருக்கும் ஓகே தானே? எனக்கு ஓகே தான் பாப்பா. மச்சான் அப்பனா எனக்கு டபுள் ஓகே மச்சான். உனக்கு ஓகே இல்லைனா நீ எங்க விளையாண்டு தான் ஆகணும். ஆமா போலாம். கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏங்க நம்ம தான் ஜெயிக்கிறோம். சர்வீஸ் கொடு. நீயே கொடு. உன் கை ராசியான கை, நீயே கொடு. சரி. ஐயோ ஆர் யூ ஓகே பேபி? எல்லாம் ஓகே தானே? அடி தான் பண்ணல. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். டேய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஓகே தானே? ஓகே தான். நீ போய் ரெஸ்ட் எடு போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே தான். தான். பாத்துறலாம். வேணாம் ஓகே தான். நிறைய கண்ணு பட்டிருக்கும். நீங்க எப்படி பாட்டி அடிச்சிட்டீங்க? ஊர் கண்ணு, உறவு கண்ணு, பேய் கண்ணு, நாய் கண்ணு, எல்லா கண்ணும் துப்பு. துப்பு. இன்னொரு வாட்டி. நான் துப்பிக்கிறேன். நீ போட்டு. ஏய் லூசு. எஸ் எஸ். அக்காக்கு ஏதோ ஆயிடுச்சு வா. ஐயோ என்னாச்சு பாருங்க. என்னாச்சுன்னு பாருங்க. என்னடி ஆச்சு? ஐயோ கை சவுந்துச்சு. ஏங்க பாத்தாட மாட்டீங்க? போங்க டாக்டர் கூப்பிடுங்க. மச்சான் எல்லாம் உன்னாலதான்டா. ஹலோ, எனக்கு எதுவும் ஆகல. ஏங்க ஏதோ உள்காயமா இருக்கு போதுங்க. எனக்கு தான் ஒண்ணும் ஆகலன்னு சொல்றேன்ல. இதே பா. ஏங்க அவன் அடிச்சது கூட எனக்கு வலிக்கல. நீ கத்தி ஊரே கூட்டுற பாத்தியா? அதுதான் ஒரு மாதிரி இருக்கு. என் மேல அடிபட்ட மாதிரி இருக்குதுங்க. பாத்தாடு மச்சான். எனக்கு தெரிஞ்சு அவன் திஷ்டியை சுத்தி உங்க மேல எரிஞ்சால அதனால தாங்க இப்படி ஆயிடுச்சு. நான் வேணா சுத்தி திரும்பி ரிவர்ஸ் அடிச்சிட்டா? ஏங்க நல்லா சுத்துவங்க. வெயிட் பண்ணுங்க. நாய் கண்ணு, நரி கண்ணு, நொல்ல கண்ணு, நொட்ட கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, அவன் கண்ணு, அந்த பொண்ணு கண்ணு, எல்லா கண்ணும் உங்க மேல இருக்குதுங்க. துப்புங்க. கடைசியா ஒரு நான் துப்பிக்கிறீங்க ப்ளீஸுங்க. வேணாம் திரும்பி நம்ம மேல அடிப்பான். ஓகேடா வெல்கம்ங்க. மச்சான் இந்த கேம் பேர் என்ன? இதுவா? டென்னிஸ். சுத்தம். பிரேக் டைம். ரொம்ப டயர்டா இருக்கா? தண்ணி எடுத்து வா. என்னடி மச்சான் சொல்றா. மச்சான் சொல்றா. ஒரு ஹெல்ப்டா. இது தண்ணி பிடிச்சி தரணுமா? அது இல்ல மச்சான், உன் ஆளோட
அக்காவை நான் உஷார் பண்ணும். ஸ்ரேயாவா? ஓ, அவ பேர் ஸ்ரேயாவா? நைஸ் நேம். எஸ், அவ்வளவுதான். அது ஸ்ரேயா. என்ன ஸ்ரேயாவான்னு இருக்கிற? என்ன இப்போ? ஸ்ரேயா யார் தெரியுமா? யாரு? உன் ஆளோட அக்கா. ஒரு காலத்துல அவதான்டா என் ஆளு. உனக்கு புரியல? அப்ப என் எக்ஸிடா. மச்சான், அந்த பொண்ணை எங்கேயோ பாத்துருக்கேன்னு சொன்னல. அதான் இப்போ உன் எக்ஸ் ஆச்சா? நான் ட்ரை பண்றேன். டேய், அவ என் எக்ஸிடா. அதே எப்படிடா? அதனால தான் நானும் கேக்குறேன். ஏய், என்ன? அதுக்கு ஏன்டா கத்துற? ஓ, ஒண்ணு இல்ல, காட்டி கொடுத்துறாங்கடா. சரி 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 சரி. இந்த பாரு, நீ லவ் பண்ற பொண்ணை நான் லவ் பண்ணதா தப்பு. நீ தான் லவ் பண்ணலையே, அப்ப நான் லவ் பண்ணல. என்ன மச்சான் இவ்வளவு யோசிக்கிற? நண்பனுக்காக இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா மச்சான்? கமான்ட்ரா ப்ளீஸ். எதுவே பேசி மண்டை குழப்பிட்ட. செட் பண்ணி விடுறேன். நீ நண்பன் வா மச்சான். அக்கா தங்கச்சின்னு ஜாலியா உட்காந்துக்கிறாங்க பாத்தியா? ஆமா. என்ன மச்சான் ராக்கு மாதிரி புருவத்தெல்லாம் தூக்குற? வா மச்சான் ஒன்னா உக்காரலாம். வந்துட்டான் உன் அடிமை. யாழு. இந்த தண்ணி. ஆ. ஏன் பாப்பா, ம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? இந்த ஆன்சைட் ப்ராஜெக்ட் பத்தி ஒன்று பேசியிருந்தேன்ல. ஆமா. ஆன் சைட்டா? ஏதோ ஒரு சைட்ரா விடுறா. அதை நான் கேன்சல் பண்ணிட்டேமா. ஏன்? உனக்கே தெரியும் இது 6 மாசம் ப்ராஜெக்ட்னு. உன்னை விட்டு என்னால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. அப்போ 6 மாசம் உன்னை விட்டு எப்படிமா என்னால் இருக்க முடியும்? அதான் கேன்சல் பண்ணிட்டேன். உன்னை பத்தி தெரியும்ல, நீ எதுக்குள்ள வைக்கலன்னு. நிஜமா எனக்காகவா? ஆமா பாப்பா. நிஜமாவே எனக்காகவா தங்கம்? ஆமா பாப்பா. ஏய் என்னடா எனக்கு நல்லா ஸ்கோர் பண்றேட்டு நீ நல்லா ஸ்கோர் பண்ணுகிற? ஏதோ பண்ற விடுறா, அமைதியா இருறா. ப்ளீஸ் மச்சான் ப்ளீஸ் மச்சான். ப்ளீஸ்டா. எக்ஸ்கியூஸ் மீ. ம். நீங்க இல்ல. ஹலோ ஹாய். இவங்க 2 பேர் தனியா ஏதோ பர்சனலா பேசுறாங்க. நம்ம வேணா தனியா போய் பேசலாமா? ம். வாங்க போ. எங்க போற? பர்சனலா பேசடா. நீ போனா 2 பேர் பிரச்சனை தான் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இங்கே இரு. ஏய், இவன மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் எதுக்கு கூட்டு வரேன்? என் அக்கா கிட்ட எப்படி வழிறான் பாரு. ஏங்க எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசுங்க. ஐயோ அண்ணா, உங்களை பத்தி சொல்லனா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இவகிட்ட வழிஞ்சிட்டே இருப்பான். அதான். ஏங்க நம்மள ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம்ல. ஃபேமிலி பிளானிங் பண்ணிடுறா. அங்கே இருறா. ஆமா சிஸ்டர், நீங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணீங்க? டேய், என்னடா பண்ற? இருடா சொல்லட்டும்டா. அதுவா? நாங்க 2 பேரும் அது ஒரு பெரிய ஸ்டோரி. பெரிய ஸ்டோரின்னு எதுக்கு சொல்லிட்டு? ஏய் அண்ணா கேக்குறாருல, சொல்றேன். நாங்க 2 பேரும் முதல்ல ஒரு பஸ் ஸ்டாப்ல. அப்படியே எடுத்துங்க. தேங்க்ஸ் மச்சான். இல்லடா அப்படியே வெளியே போய் இந்த கதையை கேட்கலாம்டா. கிளைமேட் சூப்பரா இருக்கு. இப்போ சொல்லுங்க, என் ஃப்ரெண்ட் எப்படி உங்களை லவ் பண்ணா? ஓபன் பண்ணா பஸ் ஸ்டாண்ட். ஏங்க என்கிட்ட செயின் எதுவும் இல்லைங்க. ஐயோ, நான் செயின் அடிக்க வரலங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எப்படி சார்? நம்ம பஸ்ல போறீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ல தாங்க போவாங்க. கரெக்ட் தான். எந்த பஸ்? S51. S51. எத்தனை மணிக்கு வரும்? 10 நிமிஷத்துல வந்துருங்க. ஷிட். ஓ ஷிட் மேன். ஓ ஷிட். போச்சா? ஏங்க என்னாச்சு? இல்லங்க, நான் என்னைக்காச்சும் தான் அழகான பொண்ணை பாக்குறேன். அதுவும் 10 நிமிஷத்துல பஸ் வந்து நீங்க போயிட்டீங்கன்னா நாங்க போறது. அவங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு. தேங்க்ஸ். எப்படி? சூப்பர் மச்சான். என்கிட்ட போட்ட பிட்டு அப்படியே போடுறான் பாரு. தூ. அனுப்பிட்டு நினைக்கிறேன். இதாங்க எங்க லவ் ஸ்டோரி. இப்படிதான் அப்பப்போ எதிர்ச்சியா மீட் பண்ணி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேட்கும் போது புல்லரிக்குதுங்க. இதாங்க ட்ரூ லவ். ஆனா இவன் அப்பப்போ இவன் எக்ஸ பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. அவ எப்படிலாம் டார்ச்சர் பண்ணான்னு. அப்படியே அதுலதான் ரொம்ப சிம்பத்தி ஆகி லவ் ஆயிடுச்சு. இப்போதாங்க புரியுது இவன் எப்படி உங்களை கரெக்ட் பண்ணிருப்பான்னு. என்னன்னா? இல்லங்க, இப்பதான் எனக்கு புரியுது என் மச்சானோட ட்ரூ லவ்னு அதுன்ட்டு. பாத்தீங்களாண்ணா, உங்களுக்கு இவன் எக்ஸ பத்தி தெரியுதுல, ஆனா அவளுக்கு இவனோட அருமையா தெரியவே இல்லைண்ணா. சரியான சாடிஸ்னா. ஏய் என்ன அவ எக்ஸ் சாடிஸ்ட்னு உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும் அவளை பத்தி? நீ ஏன் தேவையில்லாம கோவப்படுற? என்னதான் முன்ன பின்ன தெரியாதவங்களை அப்படி பேசக்கூடாதுல்ல. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். எப்படிங்க? எந்த திருக்குறளுங்க இது? திருக்குறள் எல்லாம் படிச்சிருக்கீங்களாங்க?
என்னடா? டென்ஷன் ஆகுது. நான் கிளம்புறேன்டி. ஏய் ஏய் நில்றி. போ. அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் பேச்ச கேட்கணுமா? என்ன மச்சான் கோச்சின்னு போயிட்டா நீ கோச்சிட்டு போடா. போட்டாடா போ. எங்க இதோ வரங்க. இவர் ஏன் போனோம்? அவ ஏன் உன் எக்ஸ பத்தி பேசினா டென்ஷன் ஆவறா? ஏய் இந்த இடத்துல போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இரு. சரி. இது பின்னாடி நிக்கிறேன். இங்க வேணா, அங்கிட்டு போலாம். அங்க வா. ஏங்க 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 என்னங்க இங்கேயே கை கட்டிட்டு வந்து சிரிக்க போறீங்களா? அதெல்லாம் கலாய்க்கெல்லாம் வரலங்க. நீங்க தான் அவன் எக்ஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. கேட்குறேன்னு கோச்சிக்காதீங்க. நீங்க அதுல இருந்து மூவ் ஆன் ஆயிட்டீங்களா ஃபர்ஸ்ட்? இப்பெல்லாம் நான் நல்லா மூவ் ஆன் ஆயிட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லைஃப்னு சொல்லி இப்ப எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். இப்போ அவ்வளவுதான். ப்ரோவா? சரி பரவாயில்ல. ப்ரோன்னு சொல்லி தான் பல ஃபிகருங்களா உஷாராகுது. சரிங்க, ஏங்க போற வழியில தான் என் வீடு இருக்குது. அப்படியே புரியுது. வாங்க. இவங்க காணோம். அதவங்க வரங்க. நாங்க விட்டு போறீங்க. எங்க போறோம்? எங்க போறோம்? எங்க போகணும்னு தெரியல, ஆனா அப்படியே எங்கேயோ போகணும்னு தோணுது. இப்படி பேசி பேசி தான் என்ன உஷார் பண்ணிட்டேன். உங்க அண்ணி என்ன டிராப் பண்றாளா? ஏங்க சும்மாங்க. அப்புறமா வெயிட் பண்றேன். நான் போறேன். பாய். நம்ம போலாம். இருட்டா சரிப்பட்டு வராது. பாப்பா வண்டியில பெட்ரோல் நினைக்கிறேன், கொஞ்சம் இறங்க. நானே தெளிக்கிறேன். என்ன பண்றாங்க? ஏமா இத உன் முந்தானையில முடிஞ்சு சொரிக்கோயேன். என்னடி இது கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஸ்நாக்ஸ் அப்படி சொருகிட்டு இருக்கீங்க? மா ஒரு டிக்கெட்டு 250 ரூபாய். இதுல அந்த தியேட்டருக்கு போயிட்டு பாப்கார்னு அப்புறம் சமோசா அது இதுன்னு சாப்பிட்டா 1000 ரூபாய் செலவாயிடும். சும்மா ஏண்டி இதுக்கு முன்னாடியாவது உங்க அப்பா ஒரு ஆள் தான் சம்பாரிச்சாரு, ஏதோ உருட்டி திரட்டி குடும்பத்தை